இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். தற்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு பக்கம் அமெரிக்காவிலிருந்தும் மறுபக்கம் காசாலிருந்தும் பார்க்கலாம். நிறைய செய்திகள் வந்திருக்கு. முதல்ல நம்ம காசாவை பற்றி பார்த்துட்டு, அமெரிக்காவில் ஒரு பிரச்சனை இல்லை, இப்போ 2 பிரச்சனையாக மாறி மாறி போய்கொண்டிருக்கு. ஒரு பக்கம் நெருப்பால் கஷ்டப்பட்டுட்டு இருந்தால், இன்னொரு பக்கம் பனிப்பொழிவால் கடும் கஷ்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு லைவாக வந்திருக்க வீடியோவை பார்க்கும்போது தற்போதைய நிலைமை இப்போது அமெரிக்காவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம காசாவில் பார்த்துட்டு அமெரிக்காவை பற்றி பார்த்துடலாம். காசாவில் நம்ம சொன்னோம் பிணைக்கேதிகள் பரிமாற்றம் போயிட்டு இருக்குன்ட்டு. அடுத்த கட்ட பிணைக்கேதி பரிமாற்றம் நாளைக்கு ஆரம்பிக்குது. அதே இல்லாமல் அடுத்தது பார்த்தா சனிக்கிழமை போகுது. 2 கட்டமாக மறுபடியும் பிணைக்கேதிகள் வெளியே வராங்க. வெளியே வரக்கூடியவங்களுடைய பெயர் பட்டியலாக வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்க்கும்போது எல்லாருமே பெண்மணிகளாக தான் இருக்காங்க. இவர்களை பொறுத்தளவுக்கு பெண்மணிகளை தான் வெளியிட்டு இருக்காங்க. அதோடு சேர்ந்து சிறுவர்கள், யாரெல்லாம் வயதான ஆண்களாக இருக்காங்களோ அவங்க 3 பேர்த்தையுமே வெளியிட்டு இருக்காங்க. இதே சமயத்தில் மறுபக்கம் பார்த்தா லெபனானில் என்ன இருக்குது, இப்போது யுத்த நிறுத்தத்துடைய அந்த கால நேரம் முடிஞ்சிருக்கு. ஏன்னா 2 மாதம் தற்காலிக நிறுத்தம் போயிருந்தாங்க. அப்போவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2 மாதம் தற்காலிக நிறுத்தம் போயிருக்கு. அதே நேரத்தில் 2 மாதத்துக்கு பிறகு நிரந்தர நிறுத்தம் வரலாம். அதுவும் காசாக்குள்ளே போர் நின்றுச்சுன்னா லெபனானில் போர் செய்யாமல் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலைமையில் இப்போ 2 மாதம் யுத்த நிறுத்தம் முடிவடைந்திருக்கு. முடிவடைந்தாலும் அவங்களுடைய இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்தவங்கள வெளியே எடுக்காமல் இருக்காங்க. வெளியே எடுத்தால் தான் இந்த போர் நிறுத்தம் வரும். அப்படி இல்லாட்டினா என்ன ஆகுனா சண்டை ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நயீம் காசிம் அவர்கள் பேசியிருக்காங்க. அவர் தான் நஸ்ருல்லாவுக்கு அப்புறம் தலைமை பொறுப்பு எடுத்துக்கிட்டவர். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது, நீங்கள் உங்களுடைய ட்ரூப்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு போயிடணும். எங்களுடைய எல்லைகளில் உங்களுடைய மெர்க்குவாக்கள், உங்களுடைய இராணுவம்லாம் இருந்துகிட்ருக்கு, அனைவரையும் வெளியேற்றுங்க. இன்னும் வெளியேறாமல் லெபனானுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா நாங்கள் சண்டையை ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறதே வார்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் தரப்பில் சண்டை போடுறேன்னு சொல்லல, அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இன்னும் 1 மாதம் உள்ளே இருக்கணும்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல 2 மாதம் யுத்த நிறுத்தம் வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் 2 மாதம் உள்ளே இருப்போம், நீங்கள் எங்களை தாக்காட்டினா நாங்கள் வெளியே போயிடுவோம்னு இஸ்ரேல் சொன்னது. இப்போ நாங்கள் மறுபடியும் 1 மாதம் உள்ளே இருக்கணும் பாதுகாப்புக்காகன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே நடக்கிறதே பார்த்தா பாதுகாப்புக்காக கிடையாது. இவங்க தொடர்ச்சியாக பல ஏரியாக்கள்லேருந்து மக்களை வெளியேற்றினாங்களே, அங்கெல்லாம் உள்ளே விடாமல் அந்த இடத்துல கைப்பற்றி கொண்டு இருக்காங்க. பஃபர் ஜோனை அமைத்துட்டு இருக்கு இஸ்ரேல் ராணுவம். அதனால தான் இன்றைக்கி நயீம் காசிம் என்ன உத்தரவிட்டிருக்காங்கன்னா, எப்படி காசாவில் தெற்குலேருந்து வடக்குக்கு மக்கள் போகிறாங்களோ அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தெற்கு லெபனானுக்கு மக்கள் திரும்பி வீடுகளுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் 2 மாதமாக வெளியே இருந்தாங்களோ அவங்களாம் இப்போது அவங்க இடத்துக்கு போக சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். இஸ்ரேல் இந்த நேரத்தில் ஒன்றா அவங்க படையை வெளியெடுத்தால் லெபனானில் சமாதானம் வரும், இல்லை படையை வெளியெடுக்காட்டினா நயீம் காசிம் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர்கள் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படியே நம்ம அமெரிக்காவுக்கு போயிட்டோம்னா அங்கே பார்க்கும்போது லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு பிரச்சனை இல்லை. ஏற்கனவே அமெரிக்காவில் 2 பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒரு சைடு ஃபுல்லாக இப்படி தீயால் கஷ்டப்பட்டு இருந்தால், இன்னொரு பக்கம் பனியால் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு 1ஆம் தேதியிலேருந்து பார்க்குறோம். ஆக்சுவலாக டிசம்பர் கடைசி ஜனவரி ஆரம்பத்திலிருந்தே பனியால் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஜனவரி 7க்கு பிறகு தான் தீ பரவ தொடங்கி 10ஆம் தேதியெல்லாம் வரும்போது தீ ஒரு பெரிய லெவலுக்கு பரவிடுச்சு. அப்போது அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க பனியால் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட வந்திருக்கக்கூடிய வீடியோ பார்க்கும்போது ஒரு பக்கம் காட்டு தீயும் காட்டுறாங்க, இன்னொரு பக்கம் பனி படர்ந்திருக்கக்கூடிய அந்த ஏரியாக்கள் நகரங்கள் கட்டுறாங்க. அங்கேயும் நிறைய மக்கள் வாழ முடியாமல் அகதிகளாக வெளியேறியிருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு மோசமான பனி. ஒரு வீடியோ காட்டுறாங்க, வெறும் ரோட்டில் நின்றுருக்காங்க, கிளாஸ் வச்சுக்கிறாங்க, அதில் காலி கிளாஸில் வாட்டர் கேனை திறந்து தண்ணி ஊற்றுறாங்க. தண்ணி ஊற்றவே அது அப்படியே ஐஸாக ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஊற்றும் போது அது தண்ணியாக இருக்குது, ஆனால் அது விழுகும் போதே என்ன ஆயிருதுன்னா ஐஸ் ஆகுது. அப்படின்னா எந்த அளவுக்கு அது உறையக்கூடிய தன்மையில் அவங்களுடைய கிளைமேட் இருக்கும் அப்படிங்கிறதே அவங்க காட்டுறாங்க. நம்ம ஃப்ரீசரில் வச்சா கூட அது ஐஸாக ஃபார்ம் ஆகிறதுக்கு குறைஞ்சது 1 ஹவராவது ஆகணும் ஃபுல் ஸ்பீடில் வச்சாவே. ஆனால் அங்கே பார்க்கும்போது தண்ணி வாட்டர் கேன்லேருந்து திறந்து ஊற்றும் போதே ஐஸ் ஆகுது. சில இடங்களில் பார்க்கும்போது பெட்ரோல்லாம் போடுறாங்க. பெட்ரோல் போடும் போது ஈஸியாக போடுறாங்க. ஆனால் பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் மீட்ரு காமிச்சதுக்கு பிறகு எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, எடுக்க வர மாட்டேங்குது. ஏன்னா ஐஸ் அதுக்குள்ளே ஃபார்ம் ஆகி உறைஞ்சு போயிடுது. அந்த பெட்ரோல் போட்ட அந்த ஏரியாவே க்ளோஸ் பண்ண முடியாத அளவுக்கு என்ன ஆயிடுதுன்னா ஐஸ் லாக் பண்ணிடுது. இந்த அளவுக்கு ஒரு குறைஞ்ச நேரத்திலே ஒரு 5 நிமிஷத்துலேயே பனியால் மூடக்கூடிய அளவுக்கு இப்போது அமெரிக்கா சிரமப்பட்டு இருக்கு. இது ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த மாதிரி நிறைய தடவை பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த தடவை காசாவுடைய விவகாரத்துக்கு பிறகு
நடக்கிறதெல்லாம் வந்து எல்லாருடைய பார்வைக்கு திரும்பி கொண்டு இருக்குது. இதுவரையும் இல்லாத அளவுக்கு நடக்குது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பனினாலும் சரி, இத்தனை ஆண்டுகளில் வந்து அமெரிக்காவில் பார்க்காத ஒரு பனியை தான் இந்த வருஷம் பார்த்துருக்காங்க. வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு பார்த்துருக்காங்க. அதுலேயும் வந்து ரோட்டில் இருக்கக்கூடிய போர்டெல்லாம் வந்து அங்கே வச்சுருப்பாங்க டைரக்ஷனுக்காக. அந்த டைரக்ஷன்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக அதெல்லாமே பனியாயிருது. அந்தளவுக்கு ரோடே ஃபுல்லாக வந்து பனியால் மூடி இருக்குது. அங்கே எப்படி வந்து நெருப்பு அணைக்கிறதுக்காக வந்து ஃபயர் இன்ஜின் வண்டி வருதோ, அதே மாதிரி பனியை அள்ளுறதுக்காக வந்து பெரிய பெரிய லாரிகள் வந்து ரோடு ஃபுல்லாக கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. கார்ப்பரேஷன் ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது. பனியை எடுத்தால் தான் வண்டி மூவ் ஆகும், இல்லாட்டினா வண்டி மூவ் ஆகாது. வண்டி ஓடுறதுக்கு கூட வந்து இடம் இல்லை. ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு போனால் கூட பனியால் மூடிக்குது. அந்தளவுக்கான நிலைமை வந்து ஒரு பக்கம் பனியில் இருந்தால், மறுபக்கம் தீ வந்து பார்க்கும்போது லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட தீ வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வந்திருக்கு. ஏற்கனவே வந்து 2 கட்டமாக வந்துச்சு. முதல்ல வந்து ஜனவரி 7 ஆரம்பித்தது வந்துட்டு இருந்தது. ஒரு 5 காட்டு தீ பரவி 3 வந்து கட்டுப்படுத்தி 2 மட்டும் வந்து கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தாங்க. ஒன்று பேலசைட்டு, இன்னொன்று ஈட்டன். அது இப்போ எந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு பார்க்கும்போது இல்லை, கிட்டத்தட்ட வந்து முழுசாவே வந்து அது கட்டுப்படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் பல பகுதிகள் எரிஞ்சிட்டு இருக்குது. கட்டுப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பரவுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் தடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது முதல் கட்டமாக வந்த காட்டுத்தீ பலசீட்டும் ஈட்டனும் முழுசாக வந்து அணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 2வதாக வந்து பார்த்தா 2ஆம் சுற்று காட்டு வந்து அது தனியாக ஹியூஸ் தீ வந்து பரவிச்சு. ஹியூஸ் தீ வந்து பரவச்சு. ஹியூஸ் தீ பரவனாலும் பெரிய சேதங்களை வந்து கவர்மெண்ட் பில்டிங்களுக்கு இல்லை வந்து பொதுமக்களுடைய பில்டிங்களுக்கு வந்து கொடுக்காம இருந்துச்சு. காரணம் வந்து பார்க்கும்போது இவர்கள் ஏற்கனவே ஒரு காட்டுத்தீயில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனனால அதுக்கு முன்னாடியே அந்த 2ஆம் காற்று வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா காற்று பரவாததுக்கான வேலைகளை செய்து வச்சுட்டாங்க. அதனால வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருந்துச்சு. இப்போ அதனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, சொல்லியிருந்தாங்க மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே நேரத்தில் மழை பெய்த மண் சரிவு கூட வரும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஆபத்தையெல்லாம் கடந்து வந்திருக்காங்க. ஓரளவுக்கு வந்து நிலைமை வந்து சுமூகமாக மாறி இருக்கு. ஆனால் அடுத்த காட்டுத்தீ வராமல் இருக்கணும்னா அடுத்த புயல் காற்று வந்து கிளம்பாமல் இருக்கணும். ஏன்னா இப்போ 2வது வந்த ஹியூஸ் தீயும் பல இடங்களில் சேதம்லாம் செய்திருக்குது. நிறைய மக்கள் அங்கேருந்து வெளியேறி இருக்காங்க. இப்போ கூட வந்து பார்க்கும்போது அந்த ஹியூஸ் தீயை முழுசாக வந்து கண்ட்ரோல் பண்ணல. ஒரு 75% தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. மிச்சம் ஒரு 25% அங்கங்கே எரிஞ்சிட்டு தான் இருக்குது. அப்போ அதெல்லாம் முழுசாக அணைக்கணும்னா, அதே மாதிரி பேலசைட் ஈட்டனும் மீதம் இருக்கக்கூடியதெல்லாம் அணைத்து எடுக்கணும்னா இன்னொரு புயல் காற்று கிளம்பாமல் இருக்கணும். புயல் காற்று கிளம்பாமல் இருந்தால் இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளே முழுசாக வந்து நிலைமை கண்ட்ரோலில் வரும்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஏன்னா இன்னுமே முழுசாக அணைக்க முடியாமல் இருக்குது. 10%ஆவது மீதம் இருந்துட்டு இருக்கிறனால எப்படியும் இன்னுமே வந்து ஒரு 10 நாள் ஆகும்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வந்து அவர்களுக்கு மக்களை வந்து குடியமர்த்துறதுக்காக சீக்கிரமாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் தலைமையிலிருந்து நிறைய ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கே இன்னைக்கு கூட வந்து புதுசாக வந்து ஃபயர் சர்வீஸ் ஆளுகளெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க வந்து பல பகுதிகளை காமிச்சிட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து மழையெல்லாம் வந்து எரியறது நிற்கவே இல்லை. அவங்க பாட்டு வந்து ட்ரோன் ஷாட் காட்டுறாங்க. பல தூரத்துக்கு வந்து பார்த்தா மலைகள்லாம் வந்து எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் உயிர் சேதம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா உயிர் சேதம் வந்து ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறமே வந்து பார்க்கும்போது உயிர் சேதத்தை வந்து தவிர்த்திருக்காங்க. அதனால பெரும் உயிர் சேதம் வந்து இந்த ஹியூஸ் தீயில் வந்து ஏற்படலை. அப்போ காட்டு தீயை பொறுத்தளவுக்கு வந்து நாசமான ஏரியாக்கள் வந்து நாசமானது தான். அங்கே வந்து பெரும் அழிவை வந்து சந்திச்சிருக்காங்கிறது உண்மைதான். திருப்பி அந்த மக்கள் அங்கே போனாலாம் இருக்க முடியாது. ஏன்னா இருக்கிற மாதிரி அந்த இடத்துல எதுவுமே இல்லை. எல்லாமே சாம்பல் ஆயிருக்கு. தண்ணி எல்லாமே கண்டாமினேட் ஆயிருக்கு. அங்கே ஏர் ஃபுல்லாகவே வந்து கண்டாமினேட் ஆயிருக்கு. அங்கே வந்து சுவாசிக்க முடியாது, அங்கே தண்ணி எடுத்துக்க முடியாது, தங்க முடியாதுங்கிற நிலைமை இருக்கிறனால அங்கே அகதிகளுடைய நிலைமையும் வந்து காசாவை போல வந்து மோசமாயிருக்குன்னு சொல்லலாம். அதே போல் இன்னொரு பக்கம் பனியில் கூட வந்து பேரழிவுகள் இல்லாட்டினாலும் பனிக்கு பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க, மக்கள் வாழ முடியாமல் அங்கிருந்தும் வந்து வெளியேறிட்டு இருக்காங்க. மாற்றி வந்து அமெரிக்காவில் 2 விஷயமுமே நடந்துட்டுருக்கு. பனி இன்னும் வந்து கண்ட்ரோலுக்கு வரல, தீ வந்து கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. ஆனால் அடுத்த கட்டம் போனால் தான், அடுத்த புயல் காற்று வந்தால் தான் வந்து பிரச்சனை. இப்போதைக்கு வந்து அடுத்த புயல் காற்றை பற்றியான எந்த ஒரு அறிவிப்பும் வரல. ஆனால் பனியுடைய ஆபத்துகள் தான் வந்து இன்னும் நீடித்து கொண்டே இருக்குது. ஏன்னா பனி வந்து குறைஞ்ச பாடே கிடையாது. அதே அளவுக்கு தான் வந்து மக்கள் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஃபுல்லாக வந்து பனியில் தான் வந்து அங்கே சிரமங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் தான் அங்கேருந்து வந்த தகவல். இன்னும் சில தகவல்களோடு நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.